வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் கைஸ், நான் தான் உங்கள் ஆஷிஷ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னென்னா பாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரை பற்றி தான். இதை வந்து பாத் ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலாண்டில் இருக்க ஒரு ஊர். அண்ட் இந்த ஊரை பற்றி நம்ம உள்ளே போய் இந்த vlog-ஐ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாத்தில் என்னென்னு பார்த்தோம். என்னடா வித்தியாசமாக இருக்குது பேர் பாத் அப்படின்னு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நானே போகும்போது என்னடா பாத்து குளிக்கிற மாதிரிலாம் பேர் வச்சுருக்கானுங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ரோமன்ஸ் வந்து ஸோ இந்த இங்கிலீஷ்காரங்களாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன்ஸ்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலாண்டை. ஸோ அந்த டைம் பீரியடில் உருவான ஒரு ஊர். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2022 வருஷத்துக்கு முன்னாடி ரூல் பண்ண ஒரு ஊர். ஸோ அப்படி இருந்த ஒரு ஊரை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஏன் பாத்துன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இது வந்து உண்மையாகவே அவங்க இந்த ரோமன்ஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்காகவே ஒரு ஊரை கட்டி வச்சுருக்கானுங்க. அந்த காலத்தில் நம்மளாம் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கட்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இவங்க வந்து குளிக்கிறதுக்கு ஒரு ஊரே கட்டி வச்சுருக்கானுங்க. அண்ட் இதோட மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கீழே பூமியிலேருந்து சுட சுட தண்ணி வந்து வெளியில் வருமா. ஸோ இதுக்காகவே வந்து அந்த ஊர் வேறு குளிராக இருக்கும். ஸோ வருஷத்தில் பாதி நாள் செம்ம குளிராக இருக்கும். அண்ட் மிச்ச நாள் வந்து ஒரு மாதிரி போகும், ஒரு 20-22 வரைக்கும் போகும். அதெல்லாம் நான் தாங்கிடலாம். ஸோ வந்து அந்த குளிர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குளிரை அவங்க சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தண்ணி ஊற்று. ஸோ இந்த மாதிரி வெளியில் சுட தண்ணி வரனால இவங்க அதுக்கே யூஸ் பண்ணி இதை சுற்றி ஒரு ஊரே கட்டி இதை வந்து கொண்டாடி இருக்காங்க. அண்ட் இந்த ஊர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து 1st to 5th century தான் இது வந்து ரோமன் லைஃபோடைய ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருந்திருக்கு இந்த ஊர். ஸோ இதில் வந்து இந்த மெயினான இந்த தண்ணி வெளியில் வர தண்ணி என்ன டிகிரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46 டிகிரியில் இருக்கணும். ஸோ வந்து அந்த வெளியில் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும்போது இவனுக்கு வந்து உள்ள தண்ணியில் குடிச்சோன்னா அப்பாடா இதமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்திருக்காங்க. இந்த தண்ணி வெளியில் ஏன் இந்த ஊரில் மட்டும் இந்த வெளியில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை வந்து ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த மலைகள் வந்து உள்ள ஒரு 2500 மீட்டர் உள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வந்து 2500 மீட்டர் கீழே போய் அந்த தண்ணி தேங்கி இருக்குது. அது வந்து இந்த வால்கானிக் ஜோன் கிட்ட இருக்கிறனால அங்கிருந்து அந்த தண்ணி வந்து வெளியில வருது, சுட சுட தண்ணி. அண்ட் அப்போட மட்டும் இந்த ஹிஸ்டரி நின்று போகாம, ஸோ ரோமன்ஸ் போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலோ சாக்சன்ஸ்னு வந்தானுங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரங்களாம் ஆனானுங்க. ஸோ இந்த கதைலாம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மிடில் ஏஜஸ்ல வந்து இந்த ஒரு ஊர்லாம் இந்த பாத்துன்ற ஊர் வந்து அப்போ சரி ரோமன்ஸோட நின்றுச்சு. இது வந்து குளிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு, குளிச்சுட்டு மட்டும் போயிடும் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து ஸோ வந்து உள் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு போல. அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 18th century அப்போ ஜார்ஜ்னு சொல்லி ஒரு ராஜா வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து சரி ஓகே இந்த ஊரை நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த ஊருக்கு இன்னும் நிறைய பேர் வரணும், இல்லைனா இது வந்து குளிக்கிற ஒரு இடமா அப்படின்னு சொல்லி பேசிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலத்தில் அந்த ரோமன் ஆர்கிடெக்சர் விட்டு போன ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கு சிமிலராக என்ன இருக்குன்னு பார்த்துருக்காரு. ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம் வச்சு என்ன கத்தலாம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பெலாடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்காரு. ஸோ இது வந்து வெனிஸில் வந்து ஸோ ஒரு வெனிஷியன் ஆர்கிடெக்ட், அவர் பேர் வந்து ஆண்ட்ரியா பெலாடியோ அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ஒரு விதமான பில்டிங்ஸ்லாம் கட்டிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இது பிடிச்சிருக்கு. அந்த பில்டிங் சிஸ்டமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்டுற பில்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் சிமெட்ரியா 4-5 ஷேப்ஸ் இந்த மாதிரி வச்சு ஒரு சிம்பிளாக இருக்கும். பட் வந்து ஒரு எலகண்டாக ஒரு கிளாசிக்கலாக தெரியும் அந்த ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரோமன் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரோமன் பில்டிங்ஸ் சொல்லி ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்து இதை அந்த ஐடியா பண்ணி அதையும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஊருக்கு வந்து அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஊருக்கு நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது. அண்ட் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வெளியில் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டலில் தங்கிடுவோம். அண்ட் அங்கே அந்த தங்கிட்டு அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து தான் நம்ம அடுத்தடுத்தா போவோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் நீங்களே. ஸோ ஒரு வழியாக ஊருக்கு வந்தாச்சு, பாத் ஸ்பா. அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல், YHA ஹாஸ்டல். அண்ட் இது ஊருக்கு கொஞ்சம் வெளியில் இருந்தது. Birds flying high, you know how I feel. Sun in the sky, you know how I feel. Trip. ஸோ இந்த மாதிரி தாங்க லூசுத்தனமாக ஏதாவது பாட்டு பாடிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்கு போய் கீழே இறங்க விட்டாங்க. இது வந்து இதுதான் அந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி மாதிரி. அண்ட் நாங்கள் போக சரி என்னடா வியூ பாயிண்ட் ஏதோ முக்கியம் இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு போனோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்ததுங்க ஊர். நாங்கள் அப்படியே போகும்போதே ஒரு வெட்ட வெளியே இந்த பக்கம் வெயில் அடிக்குது, பச்சை பசேன்னு இப்போ ஃபுல் கிராஸ். அண்ட் அப்படியே அந்த நடந்து போகிற பாதை ஏதோ ஒரு மேஜிக்கலாக இருந்தது நாங்கள் அப்படியே போகும்போது. அண்ட் என்னடா என்னத்துக்கு இது காமிக்க போது, என்ன இந்த வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிட்டே வந்தோம். பட் அது போக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. இதுதாங்க அந்த மேஜிக்கல் மூமெண்ட் எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆனது.
காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் சரி ஓகே என்னடா சீக்கிரம் எந்திரிக்க வச்சாங்களே வந்து பார்த்தா இவ்வளோ அழகாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. அந்த வியூ தாங்க அந்த பாத், இதுதான் அந்த பாத்துங்கிற அந்த ஊர். அந்த அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து. அண்ட் அந்த கிராஸில் வேறு அங்கங்கே ஐஸ் இருக்கும் காலையில், அந்த குளிரில் உருவான ஐஸ். அண்ட் வெயில் படப்பட அந்த ஐஸ் அப்படி உருகுறது, அதெல்லாம் வந்து செம்ம அழகாக இருந்தது. நான் ஒரு பாயிண்ட் யோசிச்சேன், இங்கே பேசாமல் உட்காந்துதான் ஃபுல் டே இந்த இடத்துல வியூ பாயிண்ட்லேயே உட்காந்து ஃபுல் டே கழிச்சிட்டு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக இந்த ஊரில் தங்கிட்டு போகலாமா. ஏன்னா பாத்துங்கிற ஊர் அவ்வளோ அழகுங்க. நீங்கள் ஒருவேளை யூரோப் டூர் ஒரு இங்கிலாந்து டூர் யூகே சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா பாத்தை வந்து இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ அழகு. அந்த பாத்துக்கு வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்டில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க. அந்த பாத்தோட ஊரே அந்த மொத்த அழகையும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு அதை காமிக்கிற அந்த ஒரு இது வந்து செம்ம அழகாக இருக்கும். அந்த குளிரில் எனக்கு அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கோம். Still with the jacket. And the bag. அவங்க அந்த பையனுக்கு வந்து ஜாக்கெட் மாட்ட முடியல, ஜிப்பு மாட்டிக்கிச்சு, அதனால் துடிச்சிட்டு இருந்தான். பைத்தியம் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, எனக்கு அந்த இடத்த விட்டு போகவே மனசில் திரும்பி நான் அந்த கேமராவில் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பேன். இதில் வேறு அங்கங்கே வலிக்கு வேறு விட்டுட்டு இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் வெட்டான டைம், வின்டர் டைமில் போயிருந்தனால. பட் அதுலேயே நாங்கள் நின்று கேப்சர் பண்ணி அந்த இடத்த விட்டு எங்களுக்கு போகவே மனசு இல்லை. அது மொத்த பாத்தோட அழகையும் ஒரு டீசர் மாதிரி காமிச்சிது. அண்ட் நாங்கள் அந்த டீசர் முடிச்சுட்டு அப்படியே அந்த பாத்துக்குள்ளே பொறுமையாக என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த பில்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, பழைய பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் இந்த கெனால் வழியாக தான் நைட்டு வந்தோம். நைட்டு வரும்போது ஒன்றுமே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருந்தது, சவுண்டு மட்டும் கேட்டுக்கு பயமாகவும் இருந்தது. பட் காலையில் வந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகான இடத்துல வந்தோம் அப்படின்னு இருந்தது. இதுதான் அந்த கெனால் லாக்லாம் இருந்தது. ஸோ அந்த தண்ணி எப்படி கண்டெயின் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு. எல்லா வீடுமே அந்த மாதிரி தான் இருக்கு, அந்த பெரிய பெரிய பிரிக். The interior. Yeah, they won't change the exterior. I thought the place we stayed, I thought they were constructing it, but then it's the same. They were renovating it. I mean, நான் வெளியே ஃபினிஷ் பண்ணலாம்னு நினச்சேன். I thought they didn't finish. இல்லை எல்லாமே அப்படி தான். ஏன்னா இது எல்லாமே பழைய ஸ்டைல் பேர், எதையுமே மாற்ற மாட்டாங்க. இங்கே மாற்றக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எப்படியா? ஆமாம், அதுக்கு தான் எல்லா பில்டிங்கும் ஒரே சேமில் இருக்கும், புதுசாக கட்டின பில்டிங் மட்டும் மாற்றணும். இதுதாங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஊர்லேயே. பழைய பில்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். பியூட்டி ஆஃப் திஸ் பிளேஸ், இந்த அழகு அது அப்படியே மெயின்டைன் ஆக காரணம். த பியூட்டி, லுக் அட் த பியூட்டி. அந்த அழகை பார்த்துட்டு நான் லைட்டாக வலிக்கு வேற விழுந்துட்டேன். இந்த ஊர்லேயே இந்த மொத்த நாட்டிலையுமே அவங்க பண்ணுற ஒரு அழகான விஷயம் தான். அந்த பழைய பில்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்டீரியர்ஸ் மட்டும் டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த பழைய பில்டிங் பேசுகிற அந்த ஒரு இதுவே வந்து அழகாக இருக்கும். அந்த புது டெவலப்மெண்ட் கூட அதுக்கு சிமிலராக இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த சென்டர் கிட்ட வந்துட்டுருக்கோம். அதான் புட்னி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஃபேமஸான பிரிட்ஜ் இந்த பாத்தில். அண்ட் இதுதான் லைக் இந்த இடம் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட்டாக இருந்தது எங்களுக்கு நின்று பார்க்குறதுக்கு. அண்ட் இதுதான் அந்த மலைக்கிட்ட தான் அந்த ஹாஸ்டல் இருந்தது. ஸோ அந்த மலையிலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டுருக்கோம். நடந்து வர பாதி அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கு மேலே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பில்டிங்ஸ் தாங்க அவ்வளோ அழகு. அந்த பழைய பில்டிங் அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் அந்த அவ்வளோ அழகு. அண்ட் அந்த சர்ச்சோட பெயர் அந்த டவர் மாதிரி இருக்கிறத பார்த்து நாங்கள் போகலான்னு, அந்த சர்ச்சுக்கு போகலான்னு ஒரு ஆசை வந்தது. நான் இங்கே உட்காந்து பேசலாம்னு நினச்சேன், அந்த காருக்காரன் ரிவர்ஸ் எடுத்தான். ஸோ இதுதான் அந்த சர்ச். அந்த இந்த சர்ச் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் த இவாஞ்சலிஸ்ட் ரோமன் கேத்தலிக் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் அந்த டியூக் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து அந்த சர்ச்சுக்காகவே பண்ண ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த நம்ம அகரகார தெரு மாதிரி இருந்தது. கோயில் பக்கத்தில் இருக்க அகரகார தெரு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சர்ச்சுக்காக. பாத்துங்கிற ஊரே அவ்வளோ அழகுங்க. அண்ட் இந்த சர்ச் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸ்டைல். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜார்ஜியன் ஸ்டைல்னுவாங்க. இது வந்து காத்திக் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த எல்லாமே அவ்வளோ டெக்கரேட்டிவ். என்னடா திடீர்னு இவ்வளோ டெக்கரேஷன் இருக்குது பில்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த ஸ்டைல்னால தான். இதனாலே இந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நிறையா கருத்து வேறுபாடுலாம் இருக்குமா, வேறு ஆர்கிடெக்சர் கொண்டு வரனாலே. அப்படி சர்ச்சுக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு கீழே நோட்டீஸ் பண்ணது வுட் ஃப்ளோரிங் இருந்தது. நான் வந்து யோசிச்சேன்னா ஒரு வேளை லைக் அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வுட் ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க, எதாவது ஆயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான்
ஒரு வார் நடக்கிற டைமில் வந்து இங்கேயே நாலு பேர்கிட்ட இறந்துருக்காங்க போல். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய டேமேஜஸ் ஆகும். இந்த பழைய பில்டிங்ஸ் டேமேஜ் ஆக அப்படியே ரெனோவேட் பண்ணுவாங்க. அண்ட் சில பில்டிங்ஸ்க்குலாம் அந்த பழைய ஸ்டைலே யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங்ஸ்க்கும் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கும். பட் இது வந்து 20th சென்ச்சுரியில் கட்டின ஒரு சர்ச் தான். பட் இதோட பழைய சர்ச்சஸ் தான் இந்த ஊரில் அவ்வளோ இருக்குது. கேசல்ஸ் அண்ட் சர்ச்சஸ் அதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டீட்டெயிலிங் அண்ட் கிரில் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகு. ஆனால் இந்த சர்ச்சில் வந்து நிறைய டீட்டெயிலிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மிச்ச சர்ச்சஸ் இதோட பழைய சர்ச் காத்திக் ஸ்டைல் கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே. பட் இது வந்து விக்டோரியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கல் ஸ்டைல், ஒரு மாதிரி டீசெண்டாக டீட்டெயிலிங்ஸில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறையா கொச்சன்னு இல்லாமல் டீட்டெயிலிங்ஸ் அது வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கலாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து வெளியில் இந்த பாத் ஊரில் இருக்க அந்த பலேடியன் ஆர்கிடெக்சரோ ஜார்ஜியன் ஆர்கிடெக்சரோட மேட்ச் ஆகுது. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் ரொம்ப கிளாஸியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரியே இந்த சர்ச்குள்ளேயும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. பட் வெளியில் என்ன தான் இருந்தால் காத்திக்காக இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு இன்டீரியர்ஸ் வந்து வேறு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் கொடுத்து ஒரு மாதிரி ஃபியூஷன் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ச்குள்ளேயும் அப்படி ஒரு வைப் இருந்ததுங்க. அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங். எந்த ஒரு பழைய இடத்துக்கு போனாலும் ஒரு வைப் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த பாத்தோட சென்ட்ரல் பார்ட்டுக்கு போயிருப்போம். அந்த புட்னி பிரிட்ஜ் அண்ட் அங்கே இருக்க பார்க் அண்ட் அந்த அங்கே ஒரு மெயினான ஆபே இருக்கும். ஸோ அந்த ஒரு சர்ச்சுக்கெலாம் போய் நாங்கள் என்ன பண்ணோம், அதில் என்னெல்லாம் இருந்தது, அந்த ஊர் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு நான் காமிக்கிறதுக்கு போட்டிருப்பேன். அண்ட் இதுதான் இன்றைக்கோட வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.